கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு அற்புதமான காரியத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான அந்த அதிகாரத்தை, எல்லா வல்லமைக்கும் எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுக்கும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுக்கும் சேனைகளுக்கும் மேலாக ஒரு அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம் என்ன? நாம் யாராக இருக்கிறோம், யாராக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொண்டாலே சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொன்னாரே, அதுபோல நிச்சயமாக இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த சத்தியத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக நாம் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அந்த மகிழ்ச்சியான மகிமையான மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் வாழுவதற்கு நிச்சயமாய் நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கவனியுங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளுக்கும் வல்லமைகளுக்கும் எல்லா விதமான தந்திரங்களுக்கும் பிசாசின் சதிகளுக்கும் கிரியைகளுக்கும் மேலான ஒரு வல்லமையான அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவை, நசரனாகி இயேசுவை விசுவாசித்து அவரை கர்த்தர் மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று விசுவாசிக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு அவருடைய சர்வ வல்லமையுள்ள கடவுளுடைய பிள்ளைகளாய் வாழும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளாகும் அந்தஸ்து என்று சொல்லவில்லை, பிள்ளைகளாகும் வாய்ப்பு என்று சொல்லவில்லை, பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி நிற்கும் பொழுது எந்த பிரச்சனையோ, எந்த விதமான பிசாசின் தந்திரங்களோ, எந்த விதமான பிசாசின் வல்லமைகளோ, அல்லது பில்லிசூனியம், மாந்திரீகம், ஒருவேளை பாவ சாப கட்டுகளோ, அல்லது சதி சற்பனைகள், சூனியங்களோ ஒன்றும் உங்கள் மீது வேலை செய்ய முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாக்கோபு 4:7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது எதிர்த்து நிற்கும் பொழுது நீங்கள் தைரியமாய் அவன் செய்கிற எல்லா கிரியைகளுக்கும், குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, இன்னும் பல்வேறு உங்களுடைய பொருளாதாரத்திலே, ஊழியத்திலே, அவன் எந்த பாகங்களிலே எதிர்த்து நிற்கிறானோ அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்பது தேவ கட்டளை. நன்றாக ஒரு காரியத்தை நினைவிலே கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே எல்லா காரியங்களுக்கும் மேலாக ஒரு அதிகாரம் உள்ள கட்டளை இருக்கிறது என்றால் அது தேவ கட்டளை. அந்த நியமத்தை மீறி சூரியன் உதிக்க முடியாது. அந்த நியமத்தை மீறி சந்திரன் மறையவோ வரவோ அசையவோ முடியாது. காற்றும் கடலும் இந்த உலகத்தில் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் கர்த்தருடைய நியமத்தை மீறி ஒன்றும் அசைய முடியாது. நிச்சயமாய் அசைய முடியாது. அந்த அற்புதமான தேவன் தான் சொல்லுகிறார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த பிசாசு செய்கிற வேலைகளை பார்த்தீங்களா? கர்த்தரே சொல்லுகிறார், யோவான் 10:10 இப்படியாக சொல்லுகிறார், அவன் திருடமும் என்னத்தை திருடுமா? உங்களுடைய மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, உங்க தைரியத்தை, விசுவாசத்தை, உங்க குடும்ப வாழ்க்கையிலே இருக்கிற சந்தோஷத்தை, உங்களுடைய செல்வத்தை எல்லாவற்றையும் திருடுகிற பொல்லாத திருடனவன், வஞ்சகன், வஞ்சிக்கிறவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி இந்த பிசாசு வேறொன்றுக்கும் வரான். கர்த்தர் சொல்லுகிறார், நானோ என் பிள்ளைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறாரே. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாக ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றாக வளர்ந்து கொண்டிருந்த என் மகள் இன்று தாறுமாறாய் பேசுகிறார்கள், அல்லது தாறுமாறாய் நடக்கிறார்கள். காரணம் என்ன? ஒருவேளை ஒரு கேம்ஸ்ல, அல்லது போன்ல, அல்லது ஒரு தீய பழக்க வழக்கங்களில், அல்லது தீய தொடர்புகள், தீய நண்பர்கள், ஏதோ ஒரு வகையிலே அவர்களை இந்த பொல்லாத பிசாசு ஆக்கிரமித்து விடுகிறான்.
பொல்லாத பிசாசு யார் மூலமாகவோ தவறான வழிக்கு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிற பிசாசு. ஐயா, ஆதி முதல் பாவம் செய்கிற பொல்லாத பழைய பாம்பாகிய அந்த வஞ்சக பிசாசு உங்கள் பிள்ளைகளை அவன் தொட்டதினாலே, அவனுடைய தந்திரங்கள் உங்கள் பிள்ளைகள் மேல் வந்ததினாலே இன்று பிள்ளைகள் தாறுமாறாய் நிற்கிறார்கள், தாறுமாறாய் பேசுகிறார்கள். நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த கணவனும் மனைவியும் திடீரென ஒன்றுமே இல்லாத காரணத்திற்காக மகாபெரிய சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள். விபச்சார ஆவிகள் சிலரை மடங்கடித்து பிடித்து விடுகிறது. ஐயா, குடிவெறியின் ஆவிகள் சிலவேளை, சந்தேகத்தின் ஆவிகள் சிலவேளை சிலரை பிடித்து குடும்பத்தை நாசமாக்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பொல்லாத சத்துரு அநேக பேரை கொண்டு ஒருவேளை உங்கள் குடும்பத்தை பிரிப்பதற்காக, கெடுப்பதற்காக, உங்களை நல்ல வாழ்க்கையை நாசமாக்குவதற்காக யாரையோ கொண்டு இடையிலே அமர்த்தி நாசமாக்கி விடுகிறானே, இதற்கு எல்லாம் காரணம் என்ன? எல்லாவற்றிலும் இருந்து ஜெயிக்க, ஜெயம் எடுக்க ஒரு வழி இருக்கிறது. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எபேசியர் 4:27 கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துறோம். ஐயா, இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தாறுமாறாக பேசுகிறோம். இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நமக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிறோம். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதை விட்டுவிட்டு நாம் அந்த பிரச்சனையை மாம்சீகமான முறையிலே, உலகபூர்வமான முறையிலே நாம் கையாளுவதனாலே பிசாசின் இடம் நாம் தோர்த்து விடுகிறோம். அவன் ஜெயித்து விடுகிறான். சூழ்நிலைகள் மாறுவதே இல்லை. இது ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற யுத்தம். பிசாசு ஆவிக்குரிய உலகத்திலே வந்து உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறான். குடும்பத்திலே பிரிவினைகளை உண்டு பண்ணுகிறான். ஐயா, திடீரென்று மன முறிவுகளை உண்டு பண்ணுகிறான். திடீரென்று பிள்ளைகளை கெட்ட பழக்க வழக்கத்திற்கு பிடித்துக் கொண்டு போகிறான். இவனை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், பரலோக தேவனிடம் முறையிடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது உங்கள் புத்தி கேட்டால் ஒரு சமாதானம் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இது போன்ற ஆவிக்குரிய பிரச்சனைகள் இவைகளை சால்வ் பண்ணுவதற்கு, இவைகளை சரி பண்ணுவதற்கு நிச்சயமாய் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஐயா, எப்படி நான் எதிர்த்து நிற்பது என்று கேட்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளை பேசுங்கள். ஐயா, தேவ வசனங்களை எடுத்து பேசுங்கள். தேவ வசனங்களை நீங்கள் எடுத்து பேசும் பொழுது ஆவியின் பட்டயத்தை கையிலே எடுக்கிறீர்கள். இந்த உலகத்திலே மிகவும் வலிமையான சக்தி வாய்ந்த மகா பயங்கரமான ஒரு ஆயுதம் உண்டு என்றால் பிசாசு நடுநடுங்குகிற ஒரு ஆயுதம் ஆவியின் பட்டயம், தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியின் பட்டயம் என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் ஜெபத்திலே அறிக்கையிடுவதும், ஜெபத்திலே ஜெபிப்பதும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், அருமையான காரியத்தை லூக்கா 10:17 முதல் 19 வரை வாசித்தோமானால் ஒரு அற்புதமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சீஷர்கள், இவரோடு இருந்த 12, கிறிஸ்துவோடு இருந்த 12 சீஷர்கள், அப்புறம் 70 பேரை கர்த்தர் அனுப்புகிறார். ஊழியத்திற்காக 2 பேராக அவர் அனுப்பினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த இயேசு அவர்களை அனுப்பும் பொழுது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும், பிசாசுகளை துரத்தவும், வியாதிஸ்தர்களை குணமாக்கவும், அதிகாரம் உடையவர்களாய் இருக்கும்படியும், பிசாசுகளை துரத்தவும், வியாதிஸ்தர்களை சுகமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தும் அனுப்பினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இவர்கள் வராங்க. அந்த 70 பேரும் பாருங்கள், 17 சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது. ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பாருங்க, எத்தனை ஒரு அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிசாசுகளும் உம்முடைய நாமத்தினாலே. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்வதற்கு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நாமம் இருக்கிறது. அது கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம். ஆண்டவர் சொல்லுகிறார், in my name my people will cast out all demons.
என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைகளை, உங்க குடும்பத்தை, உங்க கணவனை, உங்க மனைவியை, ஐயா உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லது உங்க ஊழியத்தில் இந்த பொல்லாது எந்த உங்களுடைய சரீரத்தில் ஆவி ஆத்துமாவில் என்ன இடைஞ்சல் பண்ணுகிறானோ அவை எல்லாவற்றையும் நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என்னை விட்டு போகட்டும், என் பிள்ளையை விட்டு போகட்டும். நான் கட்டவும் கட்டவிழ்க்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சத்துருவே உன் மீது எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. உனக்கு பொல்லாத சத்துருவே பிசாசே, உனக்கு என் மீது என் பிள்ளைகளின் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்று நீங்கள் ஆணித்தனமாய் சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இப்படியாக பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கர்த்தர் உடனே சொல்றார், கர்த்தர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல் வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். ஐயா, எப்படி பாருங்க, சாத்தான் மின்னலை போல நீங்க பார்த்தது போல அல்ல, இன்னும் பயங்கரமாய் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன். இதோ, ஆனாலும் இதோ, நீங்கள் சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும், 1-2 வல்லமை இல்ல, பிசாசின் சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, நான் அதனால் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் படித்தவராய் இருக்கலாம், அல்லது பட்டம் பெற்றிருக்கலாம், அல்லது படிக்காத ஏழை பெண்மணியாய் இருக்கலாம். ஐயா, யாருமே உங்க சொல்ல கேட்காத ஒரு நபராக நீங்கள் இருக்கலாம். யாருமே என்னை மதிப்பதில்லை. ஐயா, யாருமே என்னை ரெகக்னைஸ் பண்ணுவதில்லை. என் கணவன் மாத்திரமல்ல, என் பிள்ளைகளும் என்னை கண்டுகொள்வதில்லை. என் பெற்றோரும் என்னை மதிப்பதில்லை. எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த பொல்லாத பிசாசின் மீது உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, உங்களை சுற்றிலும் இருக்கிற இந்த தாறுமாறான சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் நீங்கள் பேச முடியும். எந்த அதிகாரமும் இல்லாதது போல சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, என் கணவனை கெடுத்து வைத்திருக்கிற, என் பிள்ளைகளை கெடுத்து வைத்திருக்கிற, என் சுற்றத்தையும் நட்பையும் எனக்கு வேண்டியவர்களை கெடுத்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கட்டி என் குடும்பத்தை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்துகிறேன். In the mighty name of Jesus, get out, get out. என் பிள்ளைகளை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு. இது கர்த்தருடைய குடும்பம். இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். கர்த்தரோடு வாழுகிற, கர்த்தருக்காக நிற்கிற குடும்பம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தைரியமாய் சொல்லுங்கள். என் பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். ஐயா, கற்பத்தின் கனி, கற்பத்தால் கொடுக்கப்பட்ட ஈவு. உனக்கு என் பிள்ளைகளின் மீது அதிகாரம் இல்லை. You have no right over my people. In the name of Jesus, you devil, I cast you out. Get out in the name of Jesus. நீ தைரியமாய் சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். எப்ப இப்படி தைரியமாய் சொல்லுகிறீர்களோ, எதிர்த்து நிற்கிறீர்களோ, அப்பொழுது அந்த பொல்லாத பிசாசு கூட்டம் உங்களை விட்டு ஓடி போவதை தவிர வேற வழியே இல்லை. ஏதா தேவ கட்டளை அது. நீங்க கொடுக்கிற கட்டளை மாத்திரமல்ல, கர்த்தர் பொதுவான அந்த கட்டளையை கொடுத்து வைத்திருக்கிறார். என் பிள்ளைகள் எதிர்த்து நின்றால் நீங்கள் ஓடி போக வேண்டும். நிச்சயமாய் ஓடி போக வேண்டும். நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது உங்களோடு தேவ பலம் சேர்ந்து கொள்ளுகிறது. ஆதலினால் பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு வந்த தேவகுமாரன் உங்களோடே, அவருடைய ஆவியினால் உங்களோட இருக்கிறாரே, என்றென்றும் உங்களுடனே இருக்கிறார். உங்கள் வார்த்தைகளை கனப்படுத்துவார். உங்கள் வார்த்தைகளுக்காக செயல்படுவார். உங்கள் வார்த்தைகளின் மூலமாக செயல்பட்டு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அல்லது உங்களுடைய பிரிவினைகள் எல்லாவற்றின் மேலும் அவருடைய கரம் இருக்கும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஐயா, உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தை கெடுப்பது போல் குடும்பத்திற்குள்ளே வந்த சர்ப்பத்தின் ஆவிகள் அல்லது உங்கள் குடும்பத்தை உங்களை கொட்டி 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 வேதனைப்படுத்துகிற தேள்களையும், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் மிதிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதலினால் கவலைப்படாதிருங்கள். ஐயா, நீங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த பிரச்சனை, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, யார் எனக்கு உதவி செய்வார்கள்? யார் எனக்கு ஆதரவு செய்வார்கள்? யார் எனக்கு போதிப்பார்கள்? யார் என்னை பாதுகாப்பார்கள்? யார் என்னுடைய கட்டுகளை உடைப்பார்கள்? யார் எனது மந்திரம் பில்லி சூனியங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பார் என்று அலைந்து திரியாதிருங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதிகாரம் உங்கள் கையில்.
எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓ எழும்பு சீயோனே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுங்கள். துஷ்டன் இனி உங்கள் வழியாய் கடந்து வருவதில்லை. நீங்க உங்க அந்தஸ்துல உங்க நிலையிலே நின்றீர்களானால் உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போக, உங்கள் பிள்ளைகளை நாசமாக்க, உங்க குடும்ப வாழ்க்கை அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் கையின் பிரயாசங்களை, தொழிலை கெடுப்பதற்கு இந்த பொல்லாத பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த பொல்லாத சத்ருவின் மீது உங்களுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்று இந்த அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஐயா நான் பாவி, நான் படிக்காதவள், ஐயா நான் ஒன்றுமே இல்லாதவள், யாராலும் மதிக்கப்படாதவர்கள் என்று நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்ற ஒன்றுமே இல்லை, நான் தரித்திரியத்தில் இருக்கிறேன் என்று சொன்னாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஓ விசுவாசத்தில் நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஆதலினால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுவீர்கள். நீங்கள் ஜெயம் கொள்ள பிறந்தவர்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, ஐயா இந்த இரவு ஜெப வேளையிலே உம்முடைய சமூகத்திலே கிருபாசன தண்டையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்கள் முழுமையாக இவருடைய அதிகாரத்தை கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த ஓ லார்ட் புத்திர சுவிகார ஆவியை, ஓ பிள்ளைகள் என்ற அந்தஸ்தில் நின்று கொண்டு பொல்லாத பிசாசுக்கு விரோதமாய் நிற்கும்படியாக ஒரு தேவ பலத்தை, புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தை இவர்கள் மீது ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிசாசுகள் இவர்களுக்கு கீழ்ப்படியும்படியாய் ஐயா சத்ருவின் சகல வல்லமைகளையும் இவர்கள் மேற்கொள்ளத்தக்கதாக நீர் இவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மின்னலை போல சாத்தான் விழுந்தாலும் ஐயா இவர்கள் பிள்ளைகளின் மீது, இவர்கள் மீது, வியாபாரத்தின் குடும்பத்தின் மீது மின்னலை போல சாத்தான் விழுந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று நீர் கொடுத்த அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாக்கும்படியாய் ஐயா குடும்பத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், இன்னும் பல்வேறு பொருளாதார தடைகள், ஐயா கடன்கள், துன்பங்கள், தோல்விகள், எதிர்பாராத வியாதிகள், சுகமாக்கவே முடியாத அல்லது கண்டுபிடிக்கவே முடியாத வியாதிகளும் துன்பங்களும் மாறி போகும்படியாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குழந்தை பேருக்கு இருக்கிற தடைகள், திருமண தடைகள், வேலை வாய்ப்பிலே தடைகள், ஐயா இன்னும் இன்னும் பல்வேறு கீழ்ப்படியாமைகள், தாறுமாறான வாழ்க்கைகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வரும்படியாய் இந்த பொல்லாத பிசாசு, எல்லாவற்றிற்கும் காரணமான கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்த பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஐயா இந்த ஃபைலை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகள் தொடர்ந்து வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் இந்த ஃபைலுக்காக, இந்த வேலைக்காக உதவிகள் செய்கிற எங்களுடைய தொடர்ந்து நடக்க போகிற கூட்டங்களுக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, மகிமைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஐயா இந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் பாருங்க, வல்லமையை தரித்துக்கொள், அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு உங்கள் ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு நிற்கும் பொழுது வேத வசனம் என்கிற ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நின்றீர்களானால் அவன் உங்க மேல கொண்டு போட்ட வியாதி, துன்பம், வருத்தம், உபத்திரவம், இன்னும் குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அள்ளி சுருட்டி கொண்டு ஓடி போவான் என்பதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.